அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யில் முர்ஸலீன் வ ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ஸதகல்லாஹுல் அலீயுல் அலீம். عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قص الشارب شوارب وعف اللحية وخالف المشركين أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரட்டன் முடிந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் நம் உயிரிழந்த மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழுவக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நவீன அறிவியல், மாடர்ன் சயின்ஸ் எந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் புதிதாக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதோ இது அனைத்துமே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய சுன்னத்துகள் தான் என்பது பற்றிய என்ற கோணத்தில் நம்ம உரைகளை பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்று சொல்லுவதை விட அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து உண்டான ஒரு மிக முக்கியமான எல்லா நபிமார்களுடைய ஒரு சுன்னத், தாடி வைக்கிறது. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 261வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஸ்ஸு ஷவாரிப், மீசையை கத்தரியுங்கள். கஸ்ஸுன்னு சொன்னால் நுனியாக வெட்டுறதுக்கு கஸ்ஸுன்னு சொல்லும். கஸ்ஸு ஷவாரிப், மீசையை கத்தரியுங்கள். வஅஃபுல் லஹ்யா, தாடியை விடுங்க, தாடியை வளர விடுங்க, மீசையை கத்தரிங்க. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுனாங்க, வஹாலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்க. அப்படின்னா இணை வைப்பாளர்கள் மீசையை பெருசாக வைப்பாங்க, தாடியை கத்தரிப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு மாறு செய்யுங்க, மீசையை கத்தரியுங்க, தாடியை வைங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதே புகாரியுடைய முஸ்லீம் ஷெரீஃப் அடுத்த ஹதீஸ் 262வது செய்தி, 260வது செய்தி, ஹஸரத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் சொன்னாங்க, அஷ்ருன், 10 செய்தி மினல் ஃபித்ரா, இயற்கையானது, நம்ம செய்யக்கூடிய 10 விஷயங்கள் இயற்கையிலே உண்டானது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் 10 பட்டியலிடுறாங்க. அதில் 2வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தாடி வைக்கிறது. கஸ்ஸு ஷவாரிப், மீசையை கத்தரிக்கிறதும், இஃபாஉல் லஹ்யா, தாடி வைப்பதும் இயற்கையானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறான். அப்போது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துடணும். தாடி என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மிக முக்கியமான சுன்னத்து. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, தாடியை மலிப்பது ஹராம். தாடியை மலிப்பது எல்லா கிதாபுகளையும் நீங்கள் எந்த இமாம்களை எடுத்துக்கொண்டாலும் தாடி சம்பந்தமாக அவருடைய ஃபத்வா, தாடியை மலிப்பது ஹராம், அதில் சந்தேகமே கிடையாது. ஹைர், இப்போ தாடி சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சுன்னத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரசூலுல்லாஹ் சுன்னத்துன்னு சொன்னதால மட்டுமே நம்ம செய்ய போகிறோம். ஆனாலும் இந்த சுன்னத்தில் நமக்கான அறிவியல் பலன்கள் என்ன, இன்றைக்கி உலகத்திற்கு என்ன மாதிரியான அறிவியல் இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்கள். 2 விதமான பலன்கள் இருக்கிறது. ஒன்று உளவியல் ரீதியான பலன் இல்லையா, இன்னொன்று மருத்துவ ரீதியான பலன். உளவியல் சொன்னால் மன ரீதியான நிறைய பலன்கள் இருக்கிறது தாடி வைப்பதன் மூலமாக. பேசிக்காக சொல்கிறாங்க, எல்லா ஆராய்ச்சியாளர்களும் தாடி சம்பந்தமாக சொல்கிறாங்க, அதிகமாக பெண்களுக்கு ஆண்களின் மீது கவர்ச்சி ஏற்படுவது தாடி இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்து தான். தாடி இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்து தான் பெண்களுக்கு அதிகமாக கவர்ச்சி ஏற்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள். தாடி இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு கவர்ச்சியாக இருப்பார்கள். அதே போன்று கம்பீரமாக தெரிகிறது. ஆண்களுடைய கம்பீரமே தாடி. பெரும்பாலான பெண்கள் சொல்கிறது, எங்களுக்கு தாடி இருக்கக்கூடிய ஆண்களிடத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதாக நிறைய கருத்து கணிப்புகள் இந்த தாடி சம்பந்தமாக பதிவு செய்யப்படுகிறது. அமெரிக்காவுடைய சிகாகோ யூனிவர்சிட்டியுடைய உளவியல் துறை பேராசிரியர் டேனியல் பிரீட்மேன் என்பவர் தாடி சம்பந்தமாக நிறைய ஆய்வு செய்திருக்கிறார். அவர் ஆய்வில் சொல்கிறாரு, ஆண்களுக்கான கவர்ச்சி தாடியில் இருக்கிறது. தாடி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் உண்மையானவர்களாக திகழ்கிறார்கள்.
பெண்களை பொறுத்த வரைக்கும் தாடி இருக்கக்கூடிய ஆண்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள், கம்பீரமானவர்களாக இருக்கிறார்கள், அறிவு முதிர்ச்சியுடையதாக இருக்கிறது. தாடி வைக்கக்கூடிய ஆண்கள் அறிவில் முதிர்ச்சியுடையவர்களாக இருக்கிறார்கள். தாடி இருக்கக்கூடிய ஆண்கள் சொந்தமாக முடிவெடுக்கிறார்கள். இது எல்லாமே இவருடைய ஆய்வினுடைய வெளிப்பாடு. இவர் சொல்லக்கூடிய செய்தி இல்லை. இவர் பல பெண்களிடத்தில் உலகம் முழுக்க நிறைய பெண்களிடத்தில் கருத்து கேட்டு அந்த கருத்தை இவர் பதிவு செய்கிறார். தாடி இருக்கக்கூடிய ஆண்களை பற்றி பெண்களுடைய மனநிலை என்ன சொன்னால், ஆண்கள் தாடி இருப்பவர்கள் கம்பீரமாக இருக்கிறார்கள், அறிவு முதிர்ச்சியுடையதாக இருக்கிறது, பெண்களுக்கான பாதுகாப்பு தாடி இருக்கக்கூடிய ஆண்களிடத்தில் அதிகமாக கிடைக்கிறது, இவர்கள் சொந்தமாக முடிவு எடுக்கிறார்கள், யாரையும் டிபெண்ட் பண்ணி சார்ந்து இவர்கள் இல்லை என்பதாக இவர் தன்னுடைய ஆய்வை பதிவு செய்கிறார். அதே போன்று 1973 கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி இதனுடைய உளவியல் துறை பேராசிரியர், சைக்காட்ரிக் பேராசிரியர் ஜே ராபர்ட் பெர்லிகிர்ன் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்கிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 8 ஆண்களை வாலிபர்களை கையில் எடுக்கிறார். 22 வயசுலேருந்து 25 வயசுடைய டீனேஜர் சொல்கிறோம் இல்லையா, 8 ஆண்களை கையில் எடுக்கிறாரு. இந்த 8 ஆண்கள்லையும் ஒவ்வொருத்தரையும் 4 விதமாக ஃபோட்டோ எடுக்கிறார். இது எல்லாமே பதிவு. ஒவ்வொருத்தையும் 4 விதமாக ஃபோட்டோ எடுக்கிறார். இப்போ ஒரு ஆண் எடுத்தால் இவர் தாடி நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, தாடி சின்னதாக நம்ம வைக்கிறோம்ல சேமியா மாதிரி சின்னதாக தாடி வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, தாடியை மலித்து மீசை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, தாடி மீசை ரெண்டுமே மலிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஒவ்வொருத்தரையும் 4 ஃபோட்டோ எடுக்கிறார். பெரிய தாடி, சின்ன தாடி, தாடியை மலித்து, மூன்றாவதாக தாடி மீசையை மலித்து, இப்படி ஒருத்தருக்கு 4 ஃபோட்டோ. அப்போ 8 பேருக்கு 32 ஃபோட்டோ. இந்த 32 ஃபோட்டோவையும் 128 காப்பி எடுக்கிறார். 32 ஃபோட்டோவையும் 128 காப்பி எடுக்கிறாரு. 32 ஃபோட்டோவையும் 64 ஆண்களுக்கும் 64 பெண்களுக்கும் இதை கொடுக்குறாரு. கொடுத்து இந்த ஃபோட்டோவை பற்றி உங்களுடைய மனநிலை என்ன, இந்த ஃபோட்டோவை பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது என்று சொல்லும் போது, நான் மேலே சொன்ன மாதிரி தான் 90% ஆண்களும் சரி பெண்களும் சரி தாடி அதிகமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்த்து இவர்கள் கவர்ச்சியாக இருக்கிறார்கள், இவர்களிடத்தில் ஒரு கம்பீரம் தெரிகிறது, இவர்களிடத்தில் அதிகமான அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லணும் இல்லையா, அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது என்பதாக தாடி அதிகமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை தான் அதிகமான நபர்கள் வலியுறுத்தினார்கள் என்பதாக இவர் தன்னுடைய கட்டுரையில் பதிவு செய்கிறார். இது எல்லாமே உளவியல் ரீதியான பலன்கள். தாடி வைத்தால் இது மாதிரியான உளவியல் ரீதியான பயன்கள் நிச்சயமாக இருக்கும், இதில் மாற்று கருத்து இல்லை. மருத்துவ ரீதியான பலன்கள் பார்க்கும் பொழுது இதிலும் நிறைய செய்தி இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடைய சதர்ன் குயின்ஸ்வேல்டு யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறாங்க. ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய் இருக்கு இல்லையா, குறிப்பாக முகத்தில் வரக்கூடிய தோல் புற்றுநோய்க்கு மிகப்பெரிய மருந்தாக இந்த தாடி இருக்கிறது. 95% தோல் புற்றுநோய் வராமல் இந்த தாடி தடுக்கிறது என்பதாக இவர் தன்னுடைய ஆய்வை சமர்ப்பிக்கிறார் இல்லையா. பொதுவாக சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இது பொதுவாக உடம்புல பட்டால் பயங்கரமான அதிர்வலைகளை, பயங்கரமான நோய் ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா அது நேரடியாக நம்ம மேலே படாமல் ஓசோன் மண்டலத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஃபில்டர் பண்ணி வருது. ஆனாலும் இந்த புற ஊதா கதிர்களின் மூலமாக அதிகமாக கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த புற ஊதா கதிர்கள் அதிகமாக தலை, முகம், தொண்டை, கழுத்து இந்த 3 தான் அதிகமாக தாக்கும். ஆனால் இந்த தாடி வைக்கும் பொழுது இந்த முகப்பகுதியும் கழுத்து பகுதியும் பாதுகாக்கப்படுகிறது. எனவே ஸ்கின் கேன்சர் என்று சொல்லக்கூடிய தோல் புற்றுநோய் வராமல் தடுப்பதில் பெரும் பங்கு இந்த தாடிக்கு இருக்கிறது என்பதாக சொல்கிறார். தாடியின் மூலமாக ஆஸ்துமா போன்ற அலர்ஜிகள் வராமல் இந்த தாடி தடுக்கிறது. தூசி, மாசு, புகை போன்ற எந்த விதமான அந்த மாசுகளும் முகத்திலேயோ அதே போன்ற அந்த வாயிலையோ மூக்குலையோ படாமல், குறிப்பாக முகத்தில் படாமல் தாடி தடுக்கிறது. தாடி ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குது என்பதாக பதிவு செய்கிறார். தாடி இல்லாத நபர்களுக்கும் தாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வித்தியாசம் பார்க்கும் பொழுது தாடி அதிகமாக மலிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஆஸ்துமா பிரச்சனையும் நுரையீரல் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. நுரையீரல் பிரச்சனையை வராமல், லிவர் பிரச்சனையை வராமல் இந்த தாடி தடுக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார். தாடி ஒரு ஃபில்டர் மாதிரி வரக்கூடிய தூசிகளை தடுத்து கொண்டு இருக்கிறது என்பதாக. அதனால் கூடுதலாக என்ன சொல்கிறது, தாடியை நம்ம டெய்லி சுத்தம் செய்து கொள்ளு, அதாவது ஒவ்வொரு நாளும் 2 முறை இந்த தாடியை நம்ம சுத்தம் செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய எல்லா தூசிகளையும் மாசுகளையும் இந்த தாடி நமக்கு தடுக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார். நமக்கு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், தாடி அதிகமாக இருந்தால் உது செய்யும்போது தாடியை கோதி கழுவுறது சுன்னத்து.
தாடி அடர்த்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் தாடியை கோதி கழுவுறது வாஜிபு. நல்ல விலைக்கு சொல்லுங்க. உதூர ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தாடியை கோதி கழுவுங்க, தாடியை கோதி கழுவுறது வாஜிபு என்கிறார்கள். இவர் பதிவு செய்கிறார், முகத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பொல்யூஷனையும் தடுக்கின்ற இடத்துல தாடி இருக்கிறது, அதனால் தாடியை நீங்கள் சுத்தப்படுத்தி கொண்டே இருங்க என்பதாக தாடி சம்பந்தமாக பதிவு செய்கிறார். அதே போன்று முகப்பரு, தேம்பல் போன்ற நோய்கள் வராமல் இந்த தாடி தடுக்கிறது என்பதாக தாடியை பதிவு செய்கிறார். முகம் எப்போதும் ஈரப்பதத்தோடு இருக்கிறது, முகம் எப்போதுமே ஈரப்பதத்தோடு இருக்கிறது. இந்த தாடி இருந்தால் இந்த பகுதிகளில் செபாசியஸ் என்ற ஒரு சுரப்பி சுரக்குது. அதிகமாக ஷேவ் பண்ண அந்த சுரப்பி சுரக்காது. ஷேவ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த சுரப்பி சுரக்கவே செய்யாது. அதிகமாக ஷேவ் பண்ணாமல் பிளேடு படாத இருந்தால் அந்த தொண்டை பகுதியில், இந்த கழுத்து பகுதியில் செபாசியஸ் என்ற சுரப்பி அதிகமாக சுரக்குது. இந்த சுரப்பி அதிகமாக சுரந்தால் முகம் எப்போதுமே பொலிவாக இருக்கும். இந்த சுரப்பி அதிகமாக சுரந்தால் முகம் எப்போதுமே சுருக்கம் ஏற்படாது. இந்த சுரப்பி அதிகமாக சுரந்தால் முகம் எப்போதுமே இளமையாக இருக்கும் என்பதாக இவர் பதிவு செய்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதிகமான கருத்து கணிப்புகள் தேடும் போது தாடி இருக்கக்கூடிய முகங்கள் கவர்ச்சியாக இருக்கிறது, தாடி இருக்கக்கூடிய முகங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறது. தாடியை மலிப்பது நமக்கு இன்றைக்கி இளமையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு காலத்து பிறகு அவங்களுடைய முகம் சீக்கிரமாக அசிங்கமாகிறது. தாடி இருக்கக்கூடிய முகங்கள் வயோதிக காலத்துக்கு பிறகும் இளமையாகவும் பொலிவோடும் இருக்கிறது என்பதாக அந்த ஆய்வில் சொல்லப்படுகிறது. இவர் அதற்கு காரணம் செபாசியஸ் என்ற இந்த சுரப்பி தான் என்பதாக பதிவு செய்கிறார். அதே போல் தாடி அதிகமாக தாடி இருக்கிறனால வெயில் காலத்தில் இந்த முகம் எப்போதுமே ஈரப்பதத்தோடு இருக்கிறது இல்லையா. கடுமையான வெயில் காலத்திலையும் இந்த முகம் ஈரப்பதத்தோடு இருப்பதற்கு, வெயில் அதிகமாக தாக்காமல் இருப்பதற்கு தாடி பாதுகாப்பாக இருக்கிறது. அதே போல் கடுமையான குளிர்காலத்திலும் முகம் வெதுவெதுப்பாக இருப்பதற்கு தாடி பயனுள்ளதாக இருக்கிறது. தாடியை பற்றி 2 செய்திகள். கடுமையான வெயிலில் தொண்டை பகுதி, முகம் பகுதி வறண்டுடாமல், அதாவது காஞ்சி போகாமல் இருப்பதற்கு, ஈரப்பதத்தோடு இருப்பதற்கு தாடி ஒரு உதவியாக இருக்கிறது. இது வெயில் காலத்தில். இதே தாடி குளிர்காலத்தில் கடுமையான குளிர் தொண்டையை தாக்காமல் இருப்பதற்கு, முகத்தில் சுருக்கம் வரும், குளிரில் கடுமையான சுருக்கம் வரும், வெடிப்புகள் வரும். இந்த சுருக்கம் வெடிப்புகள் வராமல் இருப்பதற்கு தாடி ஒரு காரணமாக இருக்கிறது என்பதாக குளிர்காலத்திலும் இதனுடைய பலன் இருக்கிறது, வெயில் காலத்திலும் இதனுடைய பலன் இருக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார். அதே போன்று தாடியை அதிகமாக ஷேவ் செய்வதனால், அதிகமாக பிளேடு போடுவதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. அவர் பதிவு செய்கிறார். கடைசியாக மிக முக்கியமான செய்தியாக சொல்கிறார், இந்த பகுதியில் பாக்டீரியா தொற்றுகள் அதிகமாக ஏற்படும் இல்லையா. பாக்டீரியா தொற்றுகள் அதிகமாக ஏற்படும். இந்த பகுதியில் நரம்புகள் பாதிக்கப்படும், கண்ணு வரைக்கும் பாதிக்கப்படுமா. நம்ம சொல்கிறோம் தாடிக்கும் கண்ணுக்கு என்ன சம்மந்தம் உண்டு. இவர் பதிவு செய்கிறார், தாடி அதிகமாக ஷேவ் செய்தால் அவருடைய கண் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், ஈறு நரம்புகள் பாதிக்கப்படும். அதிகமாக ஷேவ் செய்தால் இந்த ஈறுகள் பாதிக்கப்படும், எலும்புகள் பலகீனம் அடையும், சீக்கிரமாக பற்கள் விழுந்துடும் என்பதாக தாடி சம்பந்தமான நிறைய பதிவுகள் செய்கிறார். அருமையான சகோதர பெருமக்களே, கிதாபில் எழுதுவாங்க, ஆண் சிங்கத்திற்கு அழகு தாடி தான். பிடரு முடி இல்லாட்டி அது பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதற்கு அழகே தாடி தான். அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு தாடியை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் பெண்களுக்கு கொடுக்கலையே. பெண்களுக்கு தாடியை கொடுக்கலாம், நமக்கு அல்லாஹ் தாடியை கொடுத்துருக்கிறான். தாடியை விடுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, தாடியின் மூலமாக நிறைய பலன் இருப்பதனால தான் நீங்கள் எந்த சித்தர்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லோரும் தாடியோடு தான் இருப்பார்கள் இல்லையா. ஆயுர்வேதம் சார்ந்த நிறைய மருத்துவர்கள் யாரை பார்த்தாலும் தாடியை மலித்த எந்த சித்தர்களையும் எந்த ஞானிகளையும் நீங்கள் பார்க்க முடியாது. இது ஒரு புறம். நீங்கள் அறிவியலாளர்கள் சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி ஐசக் நியூட்டன்லேருந்து ஆம்ஸ்டாங் வரைக்கும், ஜஸ்டின் வரைக்கும் நிறைய அறிவியலாளர்கள் சொல்கிறோம் இல்லையா, கண்டுபிடிப்பார். இந்த அறிவியலாளர்களுடைய யாரை வேணால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், எல்லோருமே தாடியோடு தான் இருப்பார்கள் என்பதாக இன்றைக்கி நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. அருமையான சகோதர மக்களே, அந்த அடிப்படையில் தாடி என்பது நிறைய பதங்கள் இருக்கிறது. இந்த தாடி எவ்வளவு வைக்கணும் என்பதற்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. இன்றைக்கி நம்மளை மாதிரி 1 சென்டிமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, 1ஆம் நம்பர் போடுறது, 2ஆம் நம்பர் போடுறது, அசலில் இது தாடிக்கான மரியாதை இல்லை. ஒரு பேருக்கு நானும் தாடி வச்சுருக்கேன்னு சொல்லலாம். தாடி என்பது ஒரு பிடி இருக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதிவு செய்கிறாங்க, ஒரு பிடி பிடிச்சி அதற்கு மேலே கட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உடம்புல வெயில் படாமல் புற ஊதா கதிர்கள் தாக்காமல் இருப்பதற்கு தாடி, நம்ம உத்து பார்க்குற மாதிரி தாடி இருக்கக்கூடாது இல்லையா. லென்ஸ் வச்சு நம்முடைய தாடியை பார்க்குற மாதிரி கிடையாது. நம்முடைய தாடி எந்த விதமான மாசுகளும் புகைகளும் அண்டாத அளவிற்கு பாதுகாப்பு கவசமாக இந்த தாடி இருக்கணும்னு சொன்னால் தாடி பெருசாக இருக்கணும். ஒரு பிடிக்கு மேலே தான் தாடியை வெட்டணுமே தவிர, அது தவிர்த்து சின்னதாக அந்த 1 சென்டிமீட்டர் 1ஆம் நம்பர் போகிறது, 2ஆம் நம்பர் போகிறதுலாம் தாடிக்கான அளவுகள் கிடையாது என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார்கள். ஒரு செய்தியோடு நான் முடிப்பேன். அல்லாஹு தஆலா தாஹா என்ற சூறாவில் ஒரு செய்தி பதிவு செய்வான். தாஹா என்ற ஒரு சூறாவில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌராத்தை வாங்குறதுக்காக நீ போயிட்டாங்க.
இப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்குறதுக்காண்டி போயிட்டாங்க. அப்போ மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி நேர்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை விட்டுட்டு போகிறாங்க. மூசா அந்த பக்கம் போன பிறகு சாமரிய மக்களை வெளியெடுத்தான். பனி இஸ்ரவேலுக்கு போகிற காலமாட்டை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி மூசாவிற்கு கிடைக்குது. கோபமாக வராங்க, வந்து கடுமையாக பிடிக்கிறார்கள், தாடியையும் தலையையும் பிடிக்கிறார்கள். ஹாரூனுடைய கிதாபில் எழுதுகிறாங்க, இப்படி பிடிக்கிற தலைமுடியும் தாடியும் பிடிச்சிக்கிட்டு, நான் ஒன்றை தானே நம்பி இந்த சமுதாயத்தை விட்டுட்டு போனேன், இப்படி வழி கட்டுட்டாங்களே, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய சகோதரனை கடுமையாக கண்டிக்கிறார். தன்னுடைய சகோதரர் சொல்கிற செய்தி திருமறையில் பதிவு செய்கிறது, வலா தாஹுத் பில்லிஹியதி வலா பிஆசி, சகோதரரே என்னை விடுங்க, தாடியை பிடிச்சி ரொம்ப இழுக்காதீங்க, தலையை பிடிச்சி ரொம்ப இழுக்காதீங்க, நான் ரொம்ப பலகீனமாயிட்டேன், இவங்களிடத்துல நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, அதனால் தயவு கூர்ந்து என்னுடைய தாடியை என்னுடைய தலையை முடிய விடுங்க என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக தாஹா என்ற சூறாவில் இருக்கிறது. இந்த வசனத்திற்கு விளக்கம் விளக்கியில் சொல்வார்கள், தாடி என்பது பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிடிச்சி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூனை பிடிச்சி குலுக்குனாங்கன்னு சொன்னால் அந்த அளவிற்கு தாடி பெருசாக இருந்தால் தான் பிடிக்க முடியும். எனவே தாடியுடைய அளவு என்பது ஒரு பிடிக்கு மேலே இருக்கணும், அதற்கு கீழே இருந்தால் அது தாடியுடைய அமைப்பாக பார்க்கப்படாது என்பதாக கிதாபுகள் எழுதப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, தாடிங்கிறது ரொம்ப சாதாரணமான சுண்ணத்துன்னு சொல்கிறோம். ஆனால் சுண்ணத்திற்கு பிறகு எவ்வளவு உளவியல் ரீதியான மருத்துவ ரீதியான பலன்கள் இருக்கிறது. எனவே நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது தான், தாடி என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ற காரணத்திற்காக நீ வைக்க வேண்டும். நான் இந்த மருத்துவ பலன்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அதற்காண்டி தாடி வைக்கிறதுக்கு பேர் சுன்னத்து கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதை செய்கிறோம் என்ற மனநிலையில் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற முடியும். அந்த நல்ல நசீபை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர